Hello everyone, welcome to eCareer Plus YouTube channel. ஸோ இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் மற்றும் எல்இடி ஸோ இந்த ரெண்டும் லேப்டாப் மதர் போர்டில் ஸோ எங்கெல்லாம் இருக்கும், என்ன ஷேப்ஸில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்டு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இது ஒரு டிசி ஜாக் கனெக்டர். ஸோ இது ஒரு லெனோவோ லேப்டாப். ஸோ அதில் இருக்க டிசி ஜாக் கனெக்டர். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபியூஸ் மாதிரியேவும் போர்டில் நிறையா இருக்கும். சேம் இதே போர்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பேக்லைட்டுக்காகன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபியூஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ரெண்டு சைடில் இருக்கும். இப்போ இதில் அந்த ஒரு பி மாதிரி மார்க் வந்து கிராஸாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபியூஸ் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து சேம் இதே போர்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் என்ன இருக்கும் அப்படின்னா எஃப்ன்ற லெட்டர் போட்டு ஒரு ரெண்டு ஃபியூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த போர்டோடைய கிராஃபிக்ஸ் லைனில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூஸ். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைஸஸ் அண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கான வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூஸும் இருக்கும். ஸோ இப்போ நான் வேறு ஒரு போர்டில் இருக்கிறேன். ஸோ இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் டிஸ்பிளே கனெக்டர் பக்கத்தில் தான் மேக்ஸிமம் ஃபியூசஸ் இருக்கும். அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஜிஏ கனெக்டர் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அது மார்க் பார்க்கையில் X1 மாதிரி தெரியும். இதை எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே இது நான் இன்னொரு போர்ட்லேயும் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். ஆனால் ரெண்டு சைடு பின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கலரில் என்னவா இருக்கும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லெட்டர்ஸோ நம்பர்ஸோ எப்படி இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஒரு 6 or 9. ஸோ இதில் எது வேணாலும் இருக்கலாம். அது எந்த டைரெக்ஷனில் பார்க்குறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபியூசஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது ஒரு கொஞ்சம் பழைய போர்டு. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேட்ரி கனெக்டர் அப்புறம் டிசி ஜாக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ ரெண்டு சைடு பின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கலரில் இப்போ இருக்கும். ஸோ இதே இதில் கோல்டு கலராக இல்லாமல் சில்வர் கலர்லேயும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். சேம் இதே போர்டுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே லைனில் அது பேக் லைட்டாக இருக்கலாம் இல்லை கிராஃபிக்ஸ் லைனாக இருக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்குறது அந்த பீனு கிராஸாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு சொன்னோம். இப்போது பி நேராகவே கூட எனக்கு என்ன இருக்கலாம்னா கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன இருக்கும், ஒயிட்டு ப்ளூ ரெட் கலரில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபியூஸ் கீழே F14 போட்டிருக்கோம். அண்ட் XM. ஸோ அது W X எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. ஃபியூஸுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது. ஸோ எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நான் ரிமூவ் பண்ணிட்டு வச்சாலும் அது என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ கண்டினியூட்டி வரலைனா மட்டும் நாம் இது பண்ணணும். ஸோ இப்போது நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப் போர்டு தான். லெனோவோ போர்டு. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்டர் அண்டு டிசி ஜாக் பக்கத்தில் இருக்கும். ஸோ இப்போ ஒயிட் கலரில் எக்ஸ் மார்க் போட்டிருக்கிறது ஒரு ஃபியூஸ். அண்டு இதே போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பேட்ரி கனெக்டர் பக்கத்தில் இருக்க மாதிரியே டிசி ஜாக்லேயும் இருக்குது. ஸோ அது பேக் சைடில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது டிசி ஜாக் கனெக்டருக்கு பேக் சைடு. ஆக்சுவலாக டிசி ஜாக் பேட்ரி கனெக்டருக்கு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற ஒரு லெட்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான ஒர்க்கிங், அதாவது ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஃப்ன்ற லெட்டரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிஎஃப் அப்படின்ற லெட்டரில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு போர்டில் வந்து ஒரு மாடலில் என்ன இருக்கும், ஒவ்வொரு ஷேப்ஸில் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசர் லேப்டாப். ஸோ ஏசர் அஸ்பயர் லேப்டாப். ஸோ இப்போ இதில் வந்து ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்டு ஈவன் அது ஃபியூஸான்ற கன்ஃபியூஷன் வர்ற அளவுக்கு கூட இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் ஜூம் பண்ணி வச்சு காட்டுறேன். ஸோ அங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா F4001 அப்படின்னு தனியாக இருக்கும் ஃபியூஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக. இது இப்போ பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும்.
அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே 10ன்னு எழுதியிருக்கும். ஸோ இப்போது நாம் ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் இப்போ வர லேட்டஸ்ட் மாடலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 010 அப்படி இல்லைன்னா ஒரு பாயிண்ட் வச்சு 10ன்னு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், ஸோ அது ஒயிட் கலரில் இருக்கிறது ஃபியூஸு அண்டு க்ரீன் கலரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் என்ன தான் அப்படின்னா ஃபியூஸ் தான். சரிங்களா? ஸோ அதில் கன்ஃபியூஷன்ஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ செஷனில் நாம் ஒவ்வொரு லேப்டாப் போர்டுலையுமே, ஏன்னா பிகாஸ் ஃபியூசஸ் நிறையா போர்டில் இருக்கும், நிறையா ஷேப்ஸில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம நிறையா போர்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபியூஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ போர்டில் இருக்கக்கூடிய எல்இடிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஸோ எல்இடி டயோடோட இது ஸோ டின்னு போட்டிருப்பாங்க, இல்லை எல்இடினே போட்டிருப்பாங்க. ஸோ நான் இப்போ அடுத்து எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டில் இந்த பர்டிகுலர் எல்இடி அந்த ஆன் ஆஃப் பட்டனுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு நடுவில் ஆன் ஆஃப் பட்டனுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பின். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா தெரியும் அந்த 4 பின். ஸோ 4 பின் தனித்தனியாக இருக்க மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னா பவர் பட்டனுக்கான எல்இடி அண்டு இந்த எல்இடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 2 பின்னு தான். ஸோ இந்த ஒரு 2 சைடு இருக்க பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு 2 பின்னாக தான் இருக்கும். ஸோ எல்லோ கலரில் இருந்தாலும் அதோடைய லைட் அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வேறு போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ரிமோட்டில் இருக்கும் ஒரு ஐஆர் சென்சார், அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா எல்இடியோடைய இது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து ஒரு எல்லோ கலரில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எல்இடி வந்து அவுட்புட் இருக்கும். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒயிட்டார் ஏதோ ஒரு கலரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்து அதில் இருந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எல்இடியோடைய அவுட்புட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே இது வேறு சில போர்டில் பார்த்தீங்கன்னா இதே டைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லோ கலராக இல்லாமல் கிளாஸில், அதாவது ஒயிட் கலரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இந்த இடத்துல இப்போ கொடுத்துருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டு டு போர்டு எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஈவன் ஒரு சில போர்டில் என்ன இருக்காதுன்னா எல்இடியே இருக்காது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர், ஈவன் போர்டில் அடியில் போகிற ட்ராக் முதற்கொண்டு என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு டைப்பில் இருக்குது இந்த ஃபியூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைட் எல்லோ கலர் ஆர் ஒயிட் கலர் மாதிரி கூட என்ன இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ D1 D2ன்னு சொல்லக்கூடியது 2 பின் டயோட், ஆனால் இங்கே D3ன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 பின் டயோட். இதில் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் எல்லோ கலரில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கும். இது என்னென்னா டபுள் எல்இடின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இப்போ ஈவன் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணோம்னா 2 கலரில் எல்இடி எரியும் ஒரே இடத்துலேருந்து. ஸோ அண்ட் லாஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நார்மலாகவே எல்இடியும் க்ரீன் கலர்லேயே இருக்கும். இதில் இருந்து வர அவுட்புட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா எய்தர் ப்ளூ கலர், அப்படி இல்லைன்னா க்ரீன் கலரில் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டுலேயே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 எல்இடி, ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர் எல்இடி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அங்கே க்ரீன் கலர்லையும் ப்ளஸ் எல்லோ கலர்லையும் இருக்கும். இந்த 2 எல்இடியும் சேர்த்து வரும்போது அந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோரசன்ட் லேம்பில் இருக்க மாதிரி, ஃப்ளோரசன்ட் லேம்பில் இருக்க மாதிரி கலராக இருக்கலாம், இல்லைன்னா பழைய குண்டு பல்ப் இதிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா ஒரு பிரைட் கலரில் என்ன ஆகும் அப்படின்னா பிரைட் எல்லோ கலரில் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரியும் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலர்ஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ட்லையுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்இடி இருக்கும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஒரு சில போர்டில் எல்இடியே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்இடி எல்லாமே கேசிங் பேனலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம்
ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் அண்டு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய எல்இடிஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் எல்இடிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.